ஹாய், எங்கள் வீட்டு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 5, 6 வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 4, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வேகிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற டைம்லேயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்துட்டு, அது கூட பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டால் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன் நான். தேங்காய் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு அரை கை தேங்காய், 2 பல் பூண்டு, ஒரு 7, 8 மிளகு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதையும் அது கூட விட்டு கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாய்.